பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிலிப்பியர் 3 அதிகாரம் 9 நான் வாசிக்கும்போது, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வளர்கிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாக்கிறமான நீதியை உடையவனாயிருந்து. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீதியாகிய வெண் வஸ்திரம். ஆதியிலே ஏதேனில் ஆதாமும் ஏவாளும் மெல்லிய வஸ்திரத்தை அணிந்திருந்தனர். ஆனால் அவரை சுற்றிலும் மென்மையான தேவ பிரசன்னத்தால் ஆன ஒரு ஒளி சூழ்ந்திருந்தது. அவர்கள் பாவத்தில் விடாமல் இருந்திருந்தால் அந்த அழகிய ஒளியின் வஸ்திரம் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைத்திருக்கும். ஆனால் பாவத்திற்கு பிறகு தேவ பிரசனம் அவர்களை விட்டு எடுபட்டவுடன் இருள் சூழ்ந்து நிர்வாணமும் அவமானமும் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. அதனால் இருளுக்குள்ளானார்கள். தங்கள் நிர்வாணத்தோடே தேவ சமூகத்தை நாடாமல் அவரது பிரசனத்திலிருந்து தங்களை ஒழித்து கொண்டார்கள். தங்களின் நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலையை அவர்கள் உடையை தாங்கள செய்து கொண்டார்கள். பாவத்திற்கு பிறகு மனிதன் சுயமாக பல காரியங்களை தேட ஆரம்பித்தார்கள். இன்றும் அநேக வாலிபர்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை சுயமாய் செய்ய நினைக்கிறார்கள். உணவு, உடை, வேலை, பாதுகாப்பு போன்றவற்றோடு தேவ நீதியால் மாத்திரமே மறைக்கப்படும் என்ற தங்கள் நிர்வாணத்தை மறைக்க சுயநீதியை சார்ந்து இருந்தார்கள். ஆலயத்திற்கு சென்ற பரிசேயன் தேவ நீதியின் அவசியத்தை உணராமல் தன்னுடைய சுயம் சார்ந்த நீதியை அதிகமாய் வெளிப்படுத்தினான். இன்றும் நம்ம திருச்சபைகளிலே அநேக விசுவாச பிள்ளைகள் திருச்சபையுடைய சட்டம் என்ன, திருச்சபையுடைய ஒழுங்கு என்ன, அதை மறந்து நாம் இருக்கும் முயற்சிக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும், சபை அனைத்தும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். கெட்டுக்குமாரனின் சகோதரன், நான் ஒரு நாளும் கற்பனையை மீறாமல் எத்தனை வருடங்கள் உமக்கு ஊழியம் செய்தேன் என தன் சுயத்தை குறித்து மேன்மை பாராட்டினான். லவோதிக்கா சபை குறித்து சொல்லும்போது, எனக்கு ஒரு குறையுமில்லை என்ற அடிப்படை உணர்வை நீங்கள் நானும் காண வேண்டும். என்றைக்கு நம்முடைய சுய நீதி அழுக்கான கந்தை என்று நீங்கள் நானும் உணர வேண்டும். என்றைக்கு நான் உணர்கிறோமோ அன்றுதான் நாம் தேவனுடைய நீதியாகிய வெண்வஸ்திரத்தை பெற வேண்டிய அவசியத்தை உணர்வோம். தாவீது போன்ற தேவனே, நாங்கள் எங்கள் நீதியே அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தையே நம்பியிருக்கிறோம் என்று தம்மை அவர் பாதத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கும் போது, அப்படி செய்யும் போது தேவனுடைய நீதி நம்மை மூடும், நம்மை பரிசுத்தப்படுத்தும். நாம் பரிசுத்தம் என்னும் தன்மையை அடைந்தவர்களாக தேவசனில் நிற்கும்போது ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை அடைவோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீதியாகிய அந்த வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்கிறது. நம்முடைய அழுக்கான அந்த வஸ்திரங்கள் மாறத்தக்கதாக ஆணுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். எத்தனை நாட்கள் நாம் ஆதாம் ஏவாளை போல மரத்துக்கு அருகே ஒளிந்து கொண்டிருக்க வேண்டாம். வெளியே வாருங்கள், அவருடைய பிரசன்னத்திற்கு வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்றே நாம் பெற்றுக்கொள்வ தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.